கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 14:19 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். புதுவாழ்வு தந்தீரே நன்றே ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றே ராஜா, புது பலன் தந்தீரே நன்றே ராஜா, புது பலன் தந்தீரே நன்றே ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாம் வாழை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாம் வாழை துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறேன் நன்றி ராஜா. ஓ வரவ ஓ வரவ ஓவா ரே வரவா ரே வரவா ரேவா ரே பரவா ரே பரவா ரேவா விகனரவா விகனரவா ரேகா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா. ஓ நரவ ஓ நரவ ஓனா உகரரவ உகரரவ ராரா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. மரர மரர மகரர மகரர அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாம் வாழை துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜான் ஜெபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். சரி, இன்னைக்கு நம்ம ஏசாயா 14வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். முதல் நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். நீ யோ ஆன்ற ஒருத்த பார்த்து, நீ யோ அழுகி போன கிளையை போலவும், பட்டயத்தாலே கொலை செய்தவருடைய உடுப்பை போலவும், ஒரு குழியிலே கற்களுக்குள்ளே கிடக்களை போலவும், காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறிலே புறம்பாக இருந்துவிடப்பட்டாய். இதாங்க போல போல போல. ஃபர்ஸ்ட் இருந்து விடப்பட்டாய் அப்படின்னா இதுக்கு காஸ்ட் டவுன், காஸ்ட் டவுன். உன்னதமான இடத்துல வச்சிருக்கிறாரு, அங்கிருந்து கீழே தூக்கி போட்டார். சலாக் SALAX சலாக்ஸ், SALAX சலாக்ஸ். இது ஒரு ஹீப்ரு இபிரேய வார்த்தை. இந்த இபிரேய வார்த்தையை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 21வது அதிகாரம் 15 21:15 ஆகார். ஆகார் என்ன செய்யறாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 19வது வசனம், 15 வசனம் 21:15. துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை செடியின் கீழே விட்டு, அப்படின்னு கீழே விட்டனா, அதாவது அதனுடைய ஆழத்தை தான் இங்க பாக்குறோம். காஸ்ட் டவுன், அதாவது இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம்,
கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும், இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த ஒரு மனப்பான்களை தூக்கி போடுற பார்த்தீங்களா, அதான் காஸ்ட் டவுன், இருந்து விடப்பட்டாய். இரண்டாவது ஒரு வார்த்தை பார்க்குறோம், யாத்ராகமம் 15வது அதிகாரம். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது. ஒரு துதியின் பாடலில் பார்க்குறோம். 15வது அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தரை பாடுறாங்க, அவர் செய்த மகிமை எல்லாத்தையும் பார்த்து இப்போ சீன் வனாந்திரத்துக்கு வர்றாங்க. தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லைன்ன உடனே முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 25வது வசனம், யாத்ராகமம் 15:25. கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே போட்ட உடனே காஸ்ட் டவுன், அப்படி தூக்கி போடுறார். ஷாயிங்கன்னு போடுறேன், இப்படி போடுறேன்னு நம்ம நினைப்போங்க, இப்படி இல்லை, தெரியல. அதான் காஸ்ட் டவுன். 32வது அதிகாரம் 24 வசனம், 32:24. ஆரோனுடைய ஒரு தவறான வாழ்க்கை இங்கே ஆரம்பிக்குது. மோசே மறுரூப மலைக்கு போயிடுறாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அப்பொழுது நான் பொன் உடைமைகள் உடையவர்கள் இவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர சொன்னேன், அவர்கள் அப்படியே செய்தார்கள், அதை அக்னியிலே போட்டேன். இந்த கன்றுக்குட்டி இருந்து வந்தது. அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க. இவர் காஸ்ட் டவுன், அதில் தூக்கி எரிஞ்சிட்டேங்கிறார். ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 22வது அதிகாரம் 4வது வசனம், அவர்கள் கையில் இருந்த அந்த பொண்ணை வாங்கி எரியலேன்னு சொல்லு. பொய்யே, வாங்கினது உண்மை. வாங்கி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிற்ப கருவினாலே கரு பிடித்து, சிற்ப கருவினால் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார். சிற்ப கருவி அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒரு ஆசாரியிட்ட போய் என்னெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரில் வச்சிருப்பாரு. அந்த காலத்தில் இப்படி சுத்திட்டு இருப்பாங்க, இப்படியெல்லாம். ஆனால் இப்பெல்லாம் சாங் 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 ஓட்ட விட்டுறாங்க. அந்த ட்ரில் பெட்டு தேஞ்சு போச்சுன்னா ஓனர் தான் வாங்கி கொடுக்கணும், அவர் கையில் இருந்து காசு போட மாட்டார். ஒரு வசதிக்கு செய்யறதெல்லாம் நம்ம பே பண்ணணும். இப்படி பல வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த ஆசிரியர் இருக்கும். நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். எங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, மரியாளுக்கு தெரியும், அங்கே இருக்கிற தியேட்டர் ஸ்டாஃப்க்கு தெரியும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நான் எங்கள் தியேட்டருக்கு போனேன். போய் அது நிறைய கழிக்க வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு. அது என்ன கழிக்க வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் நாங்கள் ஆரம்ப காலத்தில் செஞ்ச ஆப்ரேஷன்லாம் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு பொருட்காட்சி மாதிரி அதை தூக்கி ஒதுக்கி வச்சாச்சு. நீங்கள் வந்து அதை பார்க்கணும். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு பொன் கண்டுக்குட்டியை உருவாக்கிட்டு கதை விட்டுறது. எப்படி கதை விடுறான்னா, அப்படியே நான் அக்கனியில் போட்டேன், அது இருந்தது கண்ணுக்குட்டி வெளியே வந்துச்சு. சரி, ரெண்டாவது இதுக்கு இன்னொரு அர்த்தம் காஸ்ட்னா ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன்ங்கிற ஒரு வார்த்தை நீங்க புரிந்து கொள்வதற்கு புலம்பல் எடுங்க. புலம்பல் எங்க இருக்குன்னா, எரேமியாக்கு கடைசியில் வரும் புலம்பல். 2வது அதிகாரம் 1 வசனம். காஸ்ட் டவுன்ங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் தானே, ரிஜெக்ஷன். ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தினாலே சியோன் குமாரத்தை மந்தாரப்படுத்தி மூடினார். அவர் தமது கோபத்தினாலே தமது பாத பீடத்தை நினையாமல் இஸ்ரேல் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே வேலை தாளினார். ரிஜெக்ஷன் பிடிக்கல அவருக்கு. அதனால புலம்பல்ல பாடும்போது காஸ்ட் டவுன்ங்கிற வார்த்தை சொல்கிறது. சரி, இது முதல் வார்த்தை பார்த்தோம். ரெண்டாவது புறம்பே, அவே, புறம்பே. இந்த முதல் வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம அதை போகிறோம். 14:19 நீயோ உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்து விடப்படுகிறாய். அவே, புறம்பாக, அவே. இதுக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரேக்க வார்த்தை, கிரேக் வேர்ட் ஆரோ. ஆரோ பார்த்துக்கோங்க. AIRO, ஆரோ, ஆரோ, AIRO, ஆரோ. லூக்கா 23வது அதிகாரம்
18 வசனம். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பராபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கணும். இவனைங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகற்றும். ஆரியோ பராபாசங்களுக்கு வேணும். ரைட், இது 2 முறை வருகிறது. எங்க 2 முறை வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 19வது அதிகாரம் 15வது வசனம் 19, 15 இதே சம்பவத்தை இவர்கள் இவனை அகற்றும் ட்வைஸ், சிலுவையிலே அறையும் என்று சத்தமிட்டார். அகற்றும் சிலுவையிலே அறையும். ஆரியோ ட்வைஸ். பவுலுக்கு இதே மாதிரி ஒரு காரியம் சம்பவிக்குது. அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 36வது வசனம், 21:36. இவனை அகற்றும் என்று உக்கிரமாக கூப்பிட்டதுனாலே போர்சர்களானை தூக்கி கொண்டு போக வேண்டியிருச்சு. ஒரு குழப்பம் வருது, ஒரு ராயட் வருது, அதில் அகற்றம் ஆரியோ. சரி, 3வது பிரான்ச். நீயோ அழுகி போன கிளையை போலவும். கிளை ஃப்ரெஷ்ஷா இல்லை, இது அழுகி போச்சு. அழுகி போன கிளை, அதாவது கிளைக்கு தான் நம்ம பார்க்கிறோம். கலாடோஸ், இது கிரேக்க வார்த்தை. கலாடோஸ் கிளை, KLA கலாடோஸ், DOS கலாடோஸ் பிரான்ச், கிளை, பிரான்ச். மத்தேயு 13வது அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை குறித்து, விதையை குறித்து ஒரு ஓமையை சொல்லுகிறார். 13:32. அதாவது சுவிசேஷங்கிறது ஒரு சின்ன விதை. அந்த விதை வளர்ந்து எவ்வளவு பெருசா வளர்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 32. அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு வருகிறார். சகல பூண்டிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளிலே, அதன் கலாடாஸ்ல வந்து சேருது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பவனி போயிட்டு இருக்கிறார். 21:8 திரளான ஜனங்கள் ஓசன்னா பாடிக்கிட்டு போறாங்க. மர கிளைகளை தாரித்து வெட்டி கலாடாஸ். சரி, 4வது உடுப்பு. இங்க நம்ம என்னெல்லாம் அழுகி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிளையை போல ஒரு ஓமாவை பார்க்கிறோம். 2வது கொலையை உண்டவர்களுடைய உடுப்புகளை போலவும். உடுப்புங்கிறது ட்ரெஸ், உங்களுக்கு தெரியும். ஃபீலோனீஸ் உடுப்பு, டிராஸ். PHELONES ஃபீலோனீஸ், PHLON ஃபீலோனீஸ், ES ஃபீலோனீஸ். உடுப்பு, டிரஸ். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பவுல் ஒரு சிறையில் இருக்கிறார். தீமோத்தேயு கழுதை எழுதுறாரு. அதுல என் மேல் அங்கியை எடுத்துக்கொண்டு வாங்குறார். அது ஒரு ஷர்ட், இதுக்கு மேல குளிருக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு ஃபீலோனீஸ் அப்படிங்கிறார். இதுவே இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்திரம். இதுக்கு உள்ளது பழைய வஸ்திரம். பழைய வஸ்திரத்திற்கு இன்னொரு கிரேக்க வார்த்தை இருக்கு, அதையும் கற்றுக்கணும். ரெஹாகோஸ், ரக்ட் கார்பெட். RHA பி எழுதி பாருங்க. RHA ராஹோஸ், KOS ராஹோஸ், RHAKOS ராஹோஸ். இது பழைய வஸ்திரம். மத்தேயு 9வது அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, புதுசு பழசு, பழைய துருத்தி புதிய துருத்தி, பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம் இணைக்க கூடாது. அது ராஹோஸ். கடைசியா ஒரு வார்த்தை பார்க்கிறோம், அது ஸ்டோன். ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்குள்ள கல்லுங்கிறது ஸ்டோன். அதுக்கு கிரேக்க வார்த்தை ஈபான். அந்த இங்கிறது வரங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆரோ போட்டிருக்காரு, அதுக்கப்புறம்
Eban, E-B-N, E-B-E-N, Ben, Eban. Stone. இது ஹீப்ரு இப்ரேய வார்த்தை. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு வெற்றி பாடலை பாடும் பொழுது அவங்க ஒரே ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த பார்வோனுடைய சேனைகள் எல்லாம் ஒரு இலை மாதிரி இல்லையா, கல்லு மாதிரி அவங்க என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள அமிழ்ந்தார்கள். ஆளி அவர்களை மூடிக்கொண்டது கல்லை போல, ஆளுங்களே கல்லை போல, கல்லை போல. எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு சப்ஸ்டியூட் காட்டுறாரு. கல்லான இருதயத்தை எடுத்து போடுறாரு, சதையான இருதயத்தை உள்ள வைக்கிறார். அந்த கல்லுக்கு 11:19. 1 ராஜாக்கள் 10:27. 1 ராஜாக்கள் 10:27 சாலமோன் காலத்தில் அந்த செழிப்பை காட்டுறதற்கு வெள்ளிய ஒரு பொருட்டாக வைக்க மாட்டாங்க, ரோட்ல கல்லு போல கிடக்குமா. கடைசி ஒரு வார்த்தை வாசி இந்த லாங்குவேஜை படிக்க போயிடும். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல பாபில் கோபுரத்தை கட்டுறாங்க. அப்ப சப்ஸ்டியூட் கட்டுறாங்க, கல்லுக்கு பதிலாக செங்கல். இதுதான் லாங்குவேஜை பார்த்தாச்சு. நம்ம வார்த்தைக்குள்ள போக இருக்கிறோம். இது ஆரம்பம் தான். நமக்கு ஒரு திறவுகள் வார்த்தையாக ஆவியான நம்ம கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ யோ. 14வது அதிகாரம் 19வது வசனத்துல நீ யோ அவனுடைய ஆரம்பம் ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க. 14:4 பொன்னகரி அப்படின்னு கேட்டா கோல்டன். அதாவது ஒரு கோல்டன்கிற ஒரு வாழ்க்கைங்கிறது ஆரம்ப வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். ஒரு உதாரணம் நான் பல முறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். மில்லர் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா அவங்க தான் ரிச்சஸ்ட் பீப்புள் விருதுநகர்ல. அவர் சாப்பிட்றது பிளேட்டு தங்கத்தில் இருக்கும், கோல்டு பிளேட்டில் தான் அவர் சாப்பிடுவார். டெய்லி கோல்டு பிளேட் தான் சாப்பிடுவார். அந்தளவு பணக்காரர் அவர். எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. கடைசியில் அவங்க 4 பிரதர்ஸ் 4 பேரையும் கூப்பிட்டாரு. அவர் சாப்பிட்டுட்டு வட்டில் கழுவி கொடுத்தாரு. அவன் சாப்பிட்டுட்டு கடைசியில் அதை 4 கட் பண்ணி ஆளுக்கு ஒரு ஆளை கொடுத்தாரு. ஆனால் கடைசியில் சாகும்போது பாப்பரை தான் அவங்க இறந்தாங்க. சரி, முடிவு இதுதான் ஹையஸ்ட் ரிச்னஸ்ல இதை ஆரம்பிக்குது. நீயோங்கிற ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மனிதனை இப்ப நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். ஆசீர்வாதமே இல்லாத ஒரு மனிதன், அவனுடைய பாவத்தையும் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. பாப்போமா? 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 4 நீங்க 21வது அதிகாரம் முதல் வசனத்துல 2 கேரக்டர் நீங்க பார்க்கலாம். நாபோத் எஸ்வேலே சமரில் ராஜா வந்த ஆகாப் அரண்மனையிலே ஒரு திராட்சை. இந்த நாபோத் ஒரு சாதாரண ஒரு மனிதன். அவருக்கு ஒரு சின்ன ஒரு திராட்சை தோட்டம் வச்சு. ஆனா பிரச்சனை, ராஜாவுடைய அரண்மனைக்கு அடுத்த பிளாட் இவர் பிளாட். ராஜாவுக்கு கீரை தோட்டம் வைக்கணும்னு ஆசை. கேட்குறாரு, என் கூட நான் அதை கீரை தோட்டம் வைக்கிறேன். அது நோ அப்படின்ட்டு. அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 19 நீ அவனை பார்த்து நீ கொலை செய்தது எடுத்துக்கொண்டது இல்லையே, கொலை செய்து எடுத்துக்கொண்டது திராட்சை தோட்டம். அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நாய்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய நாபோத்தை நீ என்ன செய்தையோ அதே ஸ்பாட்ல ஆண்டவர் பழி வாங்க போகிறார். இது ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பு, இவனுடைய பாவ வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார். 2வது நம்ம பார்க்கிறோம் அழுகி போன கிளை. அந்த அழுகி போன கிளை நான் அர்த்தமா அது பட்ட மரம், நோ யூஸ், பிரயோஜனமே கிடையாது.
இப்ப இவன் ஒரு பெரிய ராஜாவா இருந்து ஒரு திருப்தி இல்ல வாழ்க்கை. அதனால என்னுடைய பாவத்தினால என்ன நடந்தது நம்ம பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், இந்த ராஜ வஸ்திரத்துல ஃபுல் ஆஃப் பிளட், ரத்தங்கள் நிறைந்திருக்கிறது. இப்படி ரத்தங்கள் நிறைந்து கல் குயிலியில இருக்கிற ஒரு மனிதன் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் நம்ம என்ன தியானிக்கிறோங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். 14, 19 அழுகி போன கிளை நம்பர் 1, பட்டயத்தால் குலை உண்ட உடுப்பு 2வது, 3வது குழியின் கல்லுக்குள்ள கிடக்கிற கால்களால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போல உன் கல்லறை புறம்பாக இருந்து. ஒருத்தர் பேர் அப்சலோம். அப்பா யாருன்னா தாவீது. இந்த பையன் கரெக்டா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாவோட அரண்மனையில ராஜாக்கள் அடக்கம் பண்ண இடத்துல அடக்கம் பண்ணப்படுறோம். ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் எடுத்துக்கோங்க. இவனுடைய வாழ்க்கை அப்படி ஃபிட்டாக இருப்பாங்க. 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 17வது 18, 17 அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கல்குவியலை குவித்தார்கள். இஸ்ரேல் எல்லாரும் அவன் கூடாரத்தை விட்டு ஓடி போனார்கள். இதை என்ன ட்ரெஸ் போட்டிருப்பானா, ராஜ ட்ரெஸ் போட்டிருப்பான். அது எப்படி ரத்தமா மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 18வது அதிகாரத்துல 14வது வசனத்துல யோவாப் என்ன செய்ய தன் கையிலே 3 வளையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் கல்வாரில் தூங்கும் போது அவனை நெஞ்சிலே குத்தினான். குத்தும்போது என்ன நடக்குங்கிறங்க, ஒரு ஈட்டி ஷார்ட்டா இருக்கிற ஈட்டி வச்சு ஒரு குத்துறான், 3 இதை வச்சு குத்துறான். அப்ப அந்த ராஜ ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரத்தத்தால் செய்து கவர் ஆகுது. இவன் ஒரு செழிப்பா ராஜாவாக இருக்கணும், ஆனா பட்ட மரத்தை போய் அழுகி போயிடும். இவனுடைய ஆசை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவன் ஒரு ராஜாவாக ஆசை. இந்த ராஜாவாகிறதுக்காகத்தான் அவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆசை. அதனால அப்பாவை கொலை செய்ய முயற்சி செய்யறான். ஆனா இவன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மோசமான, உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 1 வசனத்துல ராஜாவின் இருதயம் அப்சலோம் மேல் இன்னும் தாங்கலா இருக்கிறது. அப்பாக்கு பிள்ளை மேல இன்னும் ஆசை, என் மகன் சொல்லி. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய வாழ்க்கையில இவன் ஒரு பாவம் செய்தான், மேஜரான ஒரு கொலை இவன் செய்தான். 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 28வது வசனம், அப்சலோம் தன் வேலைக்காரனை நோக்கி, அம்மோன் இவனுடைய ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு பிரதர். ஆனா இந்த அம்மோன் அப்சலோமுடைய சகோதரியை கெடுத்தான். இந்த பழி வாங்குறத ஆண்டவர்கிட்ட கொடுத்துருக்கணும் அந்த அப்சலோம். ஆனா இவர் தன் கையில் எடுத்துக்கிட்டார். நன்றாக பாருங்கள், அப்பொழுது நான் அம்மோனை அடியுங்கள் என்று சொல்வேன், நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். எந்த வாயினால கொன்று போடுங்கள் வந்துச்சோ அதே அப்சலோமுக்கு வல்லையங்களை வச்சு நெஞ்சில குத்தி நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்னென்ன பார்த்துட்டு நம்ம இதை முடிக்க இருக்கிறோம். வாசிப்போம். இந்த லாஸ்ட் போர்ஷன் வாசிப்போம். 14வது அதிகாரம் 1, கல்லறையில் புறமாக இருந்தவர் அவர்கள் பட்டியல் வந்து காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போல, காலால் மிதிக்கப்பட்ட பிணம் நம்ம பார்த்து இது முடிக்க இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 20 30 1:30 யெகூ இஸ்ரேலுக்கு வந்தான். எசேபேல் அதை கேட்ட பொழுது தன் கண்களிலே மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜனவழியா பார்க்கிறான். கண்கள்ல மை போடுறது அது ஒரு எசேபேல் ஆவி. நம்ம ஒரு பொண்ணு இருந்தா, நல்லா ஆண்டவருக்குள்ள இருந்தா, திடீர்னு பின்மாற்றத்துக்கு போயிட்டா. ஒரு நாள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வர்றோம், கண்ணில் மைய போட்டிருக்கா, இப்படி மை போட்டு நான் பார்த்ததில்ல. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா எஸ்ஐபேல் ஆளி இந்த பாப்பாக்குள்ள வந்துருச்சு, வா போய் மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டேன். பயப்பட மாட்டேன். எஸ்ஐபேல் ஆவிக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அப்பொழுது அவன் தன் முகத்தை ஜன்னலுக்கு எடுத்து யான் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதுக்கு 2-3 பிரதானிகளை ஏற்றி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்பொழுது அவளை கீழே தள்ளினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரையிலும் செய்து அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் மிதித்து கொண்டு காலை கீழே வந்துருச்சு. வசனம் இது நடக்குதா? பின்னாடி ஒரு சம்பவத்தை ஆண்டவர் காட்டினார். உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு போய் இந்த சபிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள் என்றார். ராஜகுமார்த்தி என்றால் போய் அடக்கம் பண்ணும் போது தலையோடு கால் வேற ஒன்னே காண எல்லாம் மிதிச்சாச்சு. ஜெபிச்சு பிடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை நீர் உன்னதத்திலே வைத்திருக்கிறீர் ஐயா. ஆனால் இந்த கல்லறைக்குள்ள போன ஒரு சரீரத்தை குறித்து எங்களுக்கு விளக்கமாக காட்டுறதுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.